சப்பாத்தி, இடியாப்பம், ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி சூப்பரான சென்னா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரை வதக்கிடலாம். வதக்கிட்டா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கும் சென்னாவும் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன், நைட்டு சப்பாத்திக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஓவர் நைட் ஊற வச்ச சென்னாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, சால்ட் எல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 4 விசில் வேக வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.